வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் ரொம்ப சிம்பிளானது தான். இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக 3 துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது ஒரு ஜூஸ் போடுறதுக்கான அளவு. இதில் ஒரு பெரிய கிளாஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஜூஸ் செய்ய முடியும். தோலை எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. இஞ்சி சேர்த்தி இது ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்படி கஞ்சி ஆட்ட கொல கொலன்னு வரும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி பாருங்கள், இந்த மாதிரி கூழ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வடிகட்டிடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டிட்டு இப்போ நீங்கள் ஒரு 2 பேர் குடிக்கிறீங்க ஜூஸ் அப்படின்னு சொன்னால் இதே அளவுக்கு நான் இப்போ காமிச்ச அளவுலேயே டபுளாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வடிகட்டிடுங்க. ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு தண்ணியெல்லாம் ஜூஸ் எல்லாம் வந்துடும். இது கூட ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு கரையிற வரைக்கும். அவ்வளோதான், நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் சில பேர் கொஞ்சம் மோர் கலந்தும் குடிப்பாங்க. உங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா குடிங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.